The best combo ever. Hi குட்டீஸ், வெல்கம் டு யூடியூப் சரி சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு குவிக் ஸ்நாக் காம்போ தான் குட்டீஸ் பார்க்க போகிறோம். அது என்னன்னா கிரில்டு சீஸ் சாண்ட்விச் வித் ஓரியோ மில்க் ஷேக். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ், ஃபர்ஸ்ட் நம்ம சில்லுன்னு ஓரியோ மில்க் ஷேக் செஞ்சிடலாம் குட்டீஸ். அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஓரியோ பிஸ்கெட்ஸ், சுகர், அப்புறம் பால். நாங்கள் இன்னைக்கு ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துருக்கோம் குட்டீஸ். ஃபர்ஸ்ட்டு நல்லா ஓரியோ பிஸ்கெட்ஸை நம்ம உடச்சிக்கலாம். ரஃப்பாக உடச்சா போதும் குட்டீஸ். அந்த க்ரீம் அப்படியே இருக்கட்டும். நாங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கோம் குட்டீஸ். அந்த மாதிரி நீங்கள் பால் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம உடச்சாச்சு. நம்ம ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம் குட்டீஸ். நீங்கள் இதை ஒரு மிக்சியில் கூட நீங்கள் செய்யலாம். பிளெண்டரில் நம்ம உடச்சி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட்ஸை அப்படியே போட்டுடலாம் குட்டீஸ். குட்டீஸ், நம்ம பிஸ்கெட்ஸ் இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆகிறதுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதுக்குள்ள நம்ம கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் குட்டீஸ். ஏன்னா நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா தான் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஓரியோவில் சுகர் இருக்கும் குட்டீஸ். இப்போ நம்ம மில்க் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டீஸ். நம்ம ஷேக் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அப்போவே ஷேக் பண்ணிட்டோம் குட்டீஸ். நம்ம ஓரியோ மில்க் ஷேக்கு இன்னும் நம்ம டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் இன்னைக்கு வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கோம் குட்டீஸ். அதே சமயம் ஐஸ் க்யூப்ஸும் எடுத்துருக்கோம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் குட்டீஸ். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நல்லா அரைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். இதுலேயே சுகரும் இருக்கும் குட்டீஸ். அதனால தான் நம்ம அப்போவே கம்மியாக சுகர் போட்டோம். ஒரு 1.5 ஸ்கூப் பட்டை போட்டுக்கோங்க குட்டீஸ். இப்போ நம்ம ஐஸ் கியூப்ஸ் போட்டுடலாம். நாங்கள் 3 ஐஸ் கியூப்ஸ் எடுத்துருக்கோம் குட்டீஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பிளெண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம் குட்டீஸ். குட்டீஸ், இப்போ நம்மளோட ஓரியோ மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் குட்டீஸ். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம் குட்டீஸ். இப்போ நம்ம கிரில் சீஸ் சாண்ட்விச் செஞ்சிடலாம் குட்டீஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பிரெட், சீஸ் ஸ்லைசஸ், மயனீஸ், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ வாங்க நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாண்ட்விச் ஆட்டு செய்யறதுனால ஃபர்ஸ்ட் 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம மயனீஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் எந்த ஃப்ளேவருமே போடாத மயனீஸ் எடுத்துக்கோம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 சைட்ஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே கூட ஆட் பண்ணிக்கலாம் குட்டீஸ். பார்த்துட்டு நம்மளுக்கு பத்தலைன்னா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் காரத்துக்காக தான் குட்டீஸ் போடுறோம். 2 சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் குட்டீஸ். இப்போ நம்ம சீஸ் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்னைக்கு 2 சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணுறோம். நல்லா சீஸியாக இருந்தால் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ். நம்ம நிறையா சீஸ் வச்சா தான் நல்லா சீஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இன்னைக்கு 2 வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை டோஸ்ட் பண்ணிடலாம்.
குட்டீஸ் இப்போ வாங்க நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ள நான் இன்னொரு செட்டு செஞ்சுட்டோம் குட்டீஸ். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஆயில் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து பட்டர் இல்லாட்டி நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் குட்டீஸ். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் குட்டீஸ். இப்போ கல்லும் சுடாயிடுச்சு, எண்ணெயும் ஊற்றியாச்சு. 2 சட்டியும் நம்ம உள்ள வச்சிடலாம். ரொம்ப ஹைலையும் வச்சிடாதீங்க குட்டீஸ், இல்லாட்டி ரொம்ப கருகிரும். கொஞ்சம் நம்ம மீடியம் வச்சுக்கலாம். வெயிட் பண்ணலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தான் நமக்கு வரணும். சூப்பர், நல்லா வந்துருச்சு குட்டீஸ். இப்போ இன்னும் நல்லா இன்னொரு சைடு இதே மாதிரி டோஸ்ட் ஆகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அளவில் மட்டும்தான் குட்டீஸ் இருக்கணும். ரொம்ப கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, ரொம்ப டோஸ்ட் ஆகாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது குட்டீஸ். இப்போ தான் நம்ம மெயின் பார்ட்டே இருக்கு. நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சீஸ் மெல்ட் ஆகிறதுக்காக பண்ணோம். நல்லா சிம் பண்ணிட்டு எண்ணெயெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஓரத்தில் மட்டும் சேர்த்து விட்டுருங்க. இப்படி இப்படி தெளிச்சு விட்டு கப்பு இப்படி மூடிடுங்க குட்டீஸ். அவ்வளோதான், மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நல்லா சீஸ் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. நல்லாவும் சீஸ் மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் குட்டீஸ். இப்போ பாருங்க, நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நம்மளோட கிரில் சீஸ் சாண்ட்விச் ரெடி. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் குட்டீஸ், நம்மளோட கிரில் சீஸ் சாண்ட்விச் ரெடி. இப்போ வாங்க நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓரியோ மில்க் ஷேக் இதில் ஊற்றிடலாம். உள்ளே கிளாஸ்க்குள்ளேயும் நாங்கள் 2 ஐஸ் க்யூப் போட்டிருக்கோம் குட்டீஸ். இப்போ ஊற்றிடலாம். வாவ், ஓரியோ கிரம்பிள்ஸ் போட்டுடலாம். சின்ன சின்ன பீசஸாக கூட உடச்சி நம்ம மேலே ஊற்றிடலாம். வா, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு குட்டீஸ். இப்போ நம்ம கிரில் சீஸ் சாண்ட்விச்சை வா சூடாக இருக்கு குட்டீஸ். குட்டீஸ், இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கு குட்டீஸ். சவுண்டெல்லாம் வருது. ஃபர்ஸ்ட் கிரில் சீஸ் சாண்ட்விச். குட்டீஸ், நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ், காரம் அளவாக இருந்தாலுமே மயோனீஸ், நம்ம சீஸு, பிரெட்டோட அந்த கிறிஸ்பினஸ், டோஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் மில்க் ஷேக் குடிச்சு காட்டுறேன். சூப்பர் குட்டீஸ். இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கு குட்டீஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் வந்து மார்னிங் டைம்லையும் செஞ்சு குடிங்க குட்டீஸ். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட்டீஸ். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ, பாய்.